பிரைஸ் தி லார்ட். யூடியூப் மூலயமா சுவிசேஷம் அறிவிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். பொதுவாக இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகவோ இல்லை இந்த யூடியூப் மூலமாகவே சுவிசேஷம் அறிவிக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அநேகர் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்கிறதோடு விட்டுடுறாங்க. அதுவே போதுமானதுன்னு நினச்சிக்கிறாங்க. நேரடியாக எந்த விதமான ஆவிக்குரிய காரியங்களிலுமே ஈடுபடாமல் இருக்கிறாங்க. இது உண்மையிலே வருத்தத்திற்குரிய காரியமாக இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நேரடியாக போய் அறிவிக்கிறது தான் முக்கியத்துவம். இந்த மாதிரி சமூக வலைதளங்களாக அறிவிக்கிறது தெரிஞ்சவங்க செய்வாங்க, இல்லை விருப்பப்பட்டவங்க செய்வாங்க. இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கட்டாயமாக நம்மளுடைய குடும்பங்களுக்கோ, நம்மளுடைய உறவு முறைகளுக்கோ, நம்மளுடைய நண்பர்களுக்கோ, நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களுக்குமே சுவிசேஷம் போய் நேரடியாக அறிவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அது நேரடியாக அறிவிக்க முடியாத காரணங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை மற்ற ஏதாவது வாழ்த்து மடல்கள் அனுப்பும்போதோ இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அது ஒரு சுவிசேஷ சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வெறுமனே இந்த சமூக வலைதளங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக இருக்குது. சுவிசேஷம் அப்படின்றது நேரடியாக போய் அறிவிக்கிறது தான் சுவிசேஷம், இல்லைங்களா? சமூக வலைதளங்கள் மூலமாக அறிவிக்கிறது எக்ஸஸாக நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள். அநேகர் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஒரு சிலர் இதை விட மேலே அவங்க இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஜனங்களை எச்சரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே தவறுகிற ஊழியர்களை குறித்து அவர்களை குறித்து சுட்டி காட்டி அவருடைய குறைகளை பற்றி சொல்வது மட்டுமே ஒரு ஊழியர் நினச்சிட்டு இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு தனி ஊழியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் ரொம்ப தேவன் வருந்தக்கூடிய, தேவன் மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, இல்லைங்களா? அந்த காரியங்கள் சொல்லலாம், எல்லாமே ஒரு நேர்த்தியாய் இருக்க வேண்டியது கட்டாயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் சபை போதகனாகவும் இருக்கிறேன், அந்த காரியங்களையும் செய்கிறேன், நேரம் கிடைக்கும் போது சமூக வலைதளங்களில் பதிவிடுறேன், நேரடியாகவும் போய் சுவிசேஷம் என்ன பண்ணுறேன், அறிவிக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அவங்க வேலை நேரங்கள் தவிர்த்து இந்த மாதிரி எதாவது பண்ணலாம், சமூக வலைதளங்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கணும், நேரடியாகவும் செய்யணும், சமூக வலைதளங்கள் மூலமாக விருப்பப்பட்டவர்கள் செய்யலாம். இது இரண்டுமே செய்கிறது தான் ஆரோக்கியமாக இருக்கும். வெறுமனே சமூக வலைதளங்களில் மட்டும் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு நேரில் போய் எந்த விதமான ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உண்மையிலே அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீங்கள் சமூக வலைதளங்களில் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நேரடியாக அறிவிச்சிட்ருக்கீங்கன்னா அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். நீங்கள் நேரடியாக அறிவிக்காமல் வெறுமனே சமூக வலைதளங்களில் மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன், நான் இயேசுவின் அன்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு முட்டாள்தனமான, தேவன் விரும்பத்தகாத ஒரு விஷயம். அதனால் இந்த காரியங்களை நம்ம நினைவில் வச்சுட்டு நேரில் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் கட்டாயம். அதை தவிர்த்து நம்மளுக்கு இன்னும் அதிகமான ஜனங்களுக்கு போய் சேர்கிறதுக்காகவும் நம்மளுடைய விருப்பத்தின் வாயிலாகவும் என்ன பண்ணலாம், நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக அறிவிக்கலாம். அதனால் இந்த இரண்டுக்குமான புரிதலை புரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அறிவிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.